இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் மனுஷங்களோட மனிதாபிமானம் எந்த அளவுக்கு தரங்கெட்டு போயிருக்குன்னு இதை பார்த்தா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஒரு அப்பாவியான அனாதை பொண்ணுக்கு இந்த உலகம் அன்பையும் பரிவையும் காட்டணும். ஆனா இந்த சமூகம் அவளை ஒரு இரையா பார்க்கறது மட்டும் இல்லாம தப்பான நிறைய விஷயங்களை அந்த பொண்ணுக்கு செய்றாங்க. அந்த அளவுக்கு இது நம்ம ரத்தத்தை உறைய வைக்கிற கேஸ் தான் இது. எதுக்காக இந்த ரூம்குள்ள போன? உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கு அவ பெரியம்மா பொண்ணு, அவ உனக்கு தங்கச்சி மாதிரி. ஆனா நீ... அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல, போதுமா? வித்யா, இன்னைக்கு காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வருவா? சொல்லுமா, ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்கு. ஏய், என்ன பண்ற நீ? விடு. என் நேரமும் இதே சிந்தனை தானா? போய் தூங்கு. உங்களுக்குன்னு ஒரு தேவை வந்தா மட்டும் நான் பக்கத்துல இருக்கணும்ல? கட்டின புருஷன் கிட்ட தானே இதெல்லாம் கேட்கறேன், வேற யார்ட்டும் இல்லையே. இந்த மனுஷனுக்கு ரொமான்ஸ் கூட சரியா வர மாட்டேங்குது. நான் ஒரு மனுஷன், மிஷின் இல்ல. நீ தேவைப்படும் போது ஆன் ஆஃப் பண்றதுக்கு. ஹலோ மாமா, இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போயிடுங்க. வித்யா, சொல்லுமா, என்னாச்சு? என்ன இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. வித்யா, கண்டிப்பா அங்கிள் வந்து உன்னை கூட்டிட்டு போறேம்மா. உனக்கு முத என்ன ஆச்சுன்னு சொல்லு. இந்த சந்தோஷம் இருக்கால, அவன் என்ன ஒரு மாதிரி பாக்குறான். என்ன தொடணும்னு பாக்குறான். என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். என்ன? மாமா ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்க. நீ முத அழுகாதம்மா. காலையில வந்து நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நீ அழாம போய் படுத்து தூங்கு. சரி மாமா. வித்யா, வித்யா. ஹலோ அவினாஷ், என்ன சர்ப்ரைஸா இருக்கு? ஏய் சுமன், அவினாஷ் வந்திருக்கான் பார், போய் டீ போட்டு கொண்டு வா. போதும் உங்களோட உபசரிப்புலாம். வித்யாவை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். வித்யா, வாங்கண்ணா, இப்பதான் வரீங்களா? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? வாங்க உட்காருங்க. வித்யா வா போலாம். ஒரு நிமிஷம் இரு. நீங்கம்மா கிளம்பிட்ட? என்ன நடக்குதுங்க? வித்யாவை தடுக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இந்த குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா போல இருக்கே. இந்த மாதிரி நாடகம் ஆடினதான் போதும். நீ வாமா போலாம். அவினாஷ், அக்கா வேணா உயிரோட இல்லாம இருக்கலாம், ஆனா உறவில்லான்னு ஆயிடாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள வைக்காத. நீ முத மரியாதையா நடந்துக்கோ. அக்கா பொண்ணு தானே இவ. நீ ஒரு நல்ல அங்கிளா இருப்பேன்னு நம்பிதான் உன்னை நம்பி நான் இவளை இங்க தங்க வச்சேன். இது உன் தப்பு இல்ல, என்னுடைய தப்பு தான். நான் இந்த பொண்ணு இந்த வீட்டில் தங்க வச்சிருக்கவே கூடாது. அப்புறம் நீ இதுக்கப்புறம் தப்பான இன்டென்ஷனோட அந்த பொண்ணுகிட்ட நெருங்கின, கருணையே காட்ட மாட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. அவினாஷ் அண்ணா எப்படியோ இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அவ இங்கேயே இருந்திருந்தா ஒரு நாள் செத்துதான் போயிருப்பா. உள்ள வாமா. வணக்கம் அத்தை. நான் இவளை கூட்டிட்டு வர வேணான்னு சொல்லியும் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இவளுக்காக நான் எந்த பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டேன், புரியுதா? உன்னை யாராவது வந்து பொறுப்பேற்றுக்க சொன்னாங்களா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன நீ இவ வந்த உடனே ஆரம்பிச்சிட்ட? இப்படி பேச உனக்கு அசிங்கமா தெரியல? உங்க மனசுல என்ன நினைச்சு செய்றீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இவ முன்னாடி கட்டின பொண்டாட்டி என்னையே அவமானப்படுத்துறீங்களா? போதும். உன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நீ நல்லா கேட்டுக்க. வித்யா இங்கே தான் இருப்பா.
அவ படிச்சு முடிச்சு கல்யாணம் ஆகி போற வரைக்கும் அவ இங்கே தான் இருப்பா. அது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இரு. புரியுதா? என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அத்தை ப்ளீஸ், நான் உங்க காலை பிடிக்கிறேன். என்னை இங்க தங்க விடுங்க. நீங்க சொல்ற எல்லா வேலையும் நான் செய்வேன். வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் அவர் வீட்டுக்கு போக மாட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டுல தங்க விடுங்க. அடைச்சி என் காலை விட்டுட்டு போ. நீங்க 2 பேரும் பண்றது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. ஏதாவது பண்ணிட்டு போங்க. நீங்களாச்சு அவளாச்சு. நீ எந்திருமா, எழுந்துரு. அவ சொன்னதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நான் உன் ரூம் கட்டுறேன், வா. என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னோட வாட்சை தேடுறேன். அது கையிலே போட்டு எங்கெல்லாம் தேடுறேன் பாரு. எல்லாத்தையும் மறந்துடுறேன். சாப்பிடுமா. வித்யா, நான் பிரின்சிபல் சார் கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு உன் 12th ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் கிடைச்சிடும். நாளை கழிச்சு நீ ஸ்கூல் போகலாம், சரியா? ஹலோ வித்யா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். வித்யா கிட்ட நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த கலெக்டர் மாதிரி ஆர்டர் போடுற வேலை வேணாம் அவினாஷ். வித்யா மேல எனக்கும் அக்கறை இருக்கு. நான் அவளோட அங்கிள். நீ தான் நல்ல அங்கிளா நடந்துக்கவே இல்லையே. வித்யாவுக்கும் உன் வீட்டில் என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், நல்லா கவனமா கேட்டுக்கோ. தேவையில்லாம தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், பார்த்துக்கோ. அப்புறம் உனக்கும் வித்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, புரிஞ்சுதுல? போனை வை. வாங்க மகாராணி, நீங்க ஓய்வு எடுத்தது போதுன்னா வந்து கொஞ்சம் வீட்டு வேலை செய்றீங்களா? இல்ல நீயும் உங்க அங்கிள் மாதிரி என்ன ஒரு வேலைக்காரியா தான் பாக்குறியா? இந்தா, இதை தின்னுட்டு மொத்த பாத்திரத்தையும் நீ தான் கழுவி வைக்கணும், புரியுதா? வந்து பார்ப்பேன், கிச்சன் எல்லாம் கிளீனா இருக்கணும், இல்லைன்னா தொலைச்சு கட்டிடுவேன். அம்மாடி, முதல்ல பொறுமையா சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்கலாமே. அப்பா, எனக்கு சாப்பிட எதுவும் வேணாம். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. நான் ரிவிஷன் மட்டும் பண்ணனா அப்புறம் நான் ஃபெயில் ஆயிடுவேன். சரியா சாப்பிடலனா எப்படி எக்ஸாம் எழுத முடியும் சொல்லு? நான் உனக்கு ரொம்ப பிடிச்சதை தான் செஞ்சிருக்கேன். அப்பா, எனக்கு ஹாஸ்டல்லாம் எதுவும் வேண்டாம். நான் இங்கே இருந்து படிக்கலாம்ல. அது ரொம்ப பெரிய ஸ்கூல்மா. அங்கே அட்மிஷன் வாங்குறதுக்கே ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. உனக்கு தெரியும்ல அங்கே அட்மிஷன் வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. நீ பணத்தை பற்றி கவலைப்படாத. ஊரில் இருக்க நிலத்தையும் வித்தாச்சு. நீ கவலைப்படாமல் படி. மற்ற விஷயம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு. அந்த நிலத்தை விக்கலனா கூட சரி, நான் போய் குருக்களை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இந்த பேக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு, சரியா? நீ பிரசாத்தோடைய பையன் தானே? உங்க அம்மா கிட்ட நீ பண்ற விஷயத்தெல்லாம் சொன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. சொல்லுங்க, நானும் சொல்லுவேன். மாலதி மேடமை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. லவ் பண்றது ஒன்றும் குற்றம் கிடையாது. வித்யாவுக்கு எல்லா சந்தோஷத்தையும் அரவணைப்பையும் கொடுக்கணும்னு நினைச்ச அவங்க பெற்றோர் இப்போ உயிரோட இல்லை. அப்புறம் வித்யா யாருமே இல்லாத ஒரு அனாதையா அவங்க சொந்தக்காரங்க ஆதரவில் இருக்காங்க. வித்யாவுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய அவங்க சொந்தங்களே இப்போ அவங்களுக்கு ஆதரவா இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க சொந்தக்காரங்களே அவளை
கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே மிக துயரத்தில் இருக்கிற அந்த அப்பாவி பொண்ணை இன்னும் அதிகமா வலிகள் ஏற்படுத்த முயற்சிகள் நடக்குது. எனக்கு ஏதோ நடந்திருக்கு சார். என்கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. ஆனா யாரு எப்ப எதுவுமே தெரியல. நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் வெறும் பொருள் தானா? எனக்குன்னு ஒரு ஆசையோ எமோஷனோ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களா? எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடாதா? கடைசி வரைக்கும் என்ன ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் தான் இந்த சொசைட்டி பார்க்குமா? சார், இந்த ஏரியா ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். சூசைட் அப்படின்னு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண மார்ச்சரிக்கு அனுப்பி வைங்க. டாக்டருடைய ரிப்போர்ட்ஸ் எனக்கு உடனே வந்தாகணும். வித்யா 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 நீ ஏம்மா இந்த முடிவுக்கு வந்த? வித்யா வித்யாவோட அங்கிள் ஆண்டி நீங்க தானே? அவங்களோட அப்பா அம்மா எங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். அப்புறம் அவளுக்குன்னு இருக்கிறது நாங்கள் 2 பேர் மட்டும்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அத்தை வலுக்கட்டாயமாக அவளை கூப்பிட்டு போனதுனால அவங்க அத்தை வீட்டில் தங்கியிருந்தா. வித்யா இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 1 மாதம் இருக்கும் சார். ஏன் அங்க ஏதாவது பிரச்சனையா? சார், வித்யா அந்த வீட்டில் தங்கி இருக்கும்போது அந்த ஆன்ட்டியோட பையன் சந்தோஷ் வித்யாவை பார்த்துக்கிட்டே இருப்பானா. தப்பாக நடக்கிறதுக்காக கூட முயற்சி பண்ணியிருக்கான். அதனால தான் வித்யாவை சரண்பூர் கொண்டு வந்து இங்கே இருக்க ஸ்கூலில் நான் சேர்த்து விட்டேன் சார். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, வித்யாவுக்கு மரம் ஏற தெரியுமா? எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது சார். சார், நான் ஒரு தடவை வித்யாவை கபோர்ட் மேலே ஏறி பாத்திரங்களை கீழே இறக்கி வைக்க சொன்னேன். அவ ஏறவே பயந்துட்டா. அங்க ஏற பயந்தவ எப்படி சார் மரம் ஏறி இருக்க முடியும்? அவளால மரம் ஏற முடியாது சார். மிஸ்ரா, அந்த பொண்ணு கபோர்டு ஏறவே பயந்துருக்காங்கன்ற போது அவளால எப்படி மரம் ஏறி இருக்க முடியும்? வெறும் கயிறை வச்சு எல்லாம் அந்த பொண்ணால மரம் ஏறி இருக்க முடியாது. இதுல இருந்தே தெளிவா தெரியுது இது சூசைட் இல்ல மர்டர். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவங்க அங்கிள் ஆண்டிய அவங்க நெய்பர்ஸ் எல்லாரையும் விசாரிங்க. ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார், பூஜா, சார், அவினாஷோடைய நெய்பர்ஸ் எல்லாரையும் நீங்க விசாரிங்க. வித்யா மரத்தில் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? கொன்னது யாருன்னு தெரிஞ்சுதா? பாவம் சார், அவ ரொம்ப அப்பாவியான பொண்ணு சார். அவளை யார் சார் கொண்டு இருப்பாங்க? போதும், நிறுத்துங்க உங்க டிராமாவை. அவினாஷ் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உங்க பையன் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்கான். இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அவினாஷ் உங்ககிட்ட போய் ஓ சொல்லுவோம். அப்படியா? இந்த காரணத்தினால தானே ஒரே மாசத்துல வித்யா அவினாஷ் வீட்டுக்கு போனான். அடுத்த ஒரே மாசத்துலயே அவங்கள யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, அவினாஷ் ரொம்ப மோசமானவன். சரியான நம்பர் 1 கிரிமினல். வித்யாவை எங்களுக்கு எதிராக மாற்றி அவளை இங்கேருந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனான். வித்யா அவள் எங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி சார். உண்மையான காரணம் என்னன்னா, வித்யாவோட அப்பா அவளோட பேரில் 25 லட்சம் ரூபா ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு போயிருக்காரு. 18 வயசுக்கு அப்புறம் சொத்து அவள் கைக்கு வரும். வித்யாவுக்கு 18 வயசு ஆக இன்னும் கொஞ்சம் மாசம் தான் இருக்கு. அதனால தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். என்னது 24 மணி நேரமும் காய்கறி வாங்குறது தான் வேலையா? வா வண்டியில் ஏறு, நான் அவனை லாட்ஜுக்கு கூட்டு போகிறேன். அங்கே அவனுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். போலீஸ் நம்மள வாட்ச் பண்றாங்க. நம்ம 2 பேரையும் ஒண்ணா பார்த்தாங்கன்னா பிரச்சனை நமக்கு தான். புரிஞ்சுக்க, நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க வேண்டாம், புரிஞ்சுதா? என்ன போலீஸ் பேரை சொன்னா நான் உடனே பயந்துருவேன்னு நினச்சிட்டியா? எனக்கு எது எப்போ தேவைப்பட்டாலும் அதை நீ தந்து தான் ஆகணும். இந்த சின்ன விஷயம் கூட புரியாதா? நான் தான் சொல்லிட்டேன்ல உன் கூட வரமாட்டேன்னு. இப்போவே நீ இந்த இடத்த விட்டு போயாகணும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இல்லைன்னா அசிங்கப்பட்டு தான் போவேன். சார், வித்யாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். மதியம் 1லேருந்து 3 மணிக்குள்ள தூக்கு மாட்டி தொங்கியிருக்காங்க. மிஸ்ரா, அப்போ ரோப்ல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்குமே. வித்யா இல்ல கொலைகாரனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்? ஆமா சார், வித்யாவோட ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் அப்புறம் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த ரோப்ல கிடைச்சிருக்கு சார். ஆனா கொலைகாரனோட எதுவுமே கிடைக்கல. அவங்க கிளவுஸ் ஏதாவது மாட்டிருக்கணும் சார்.
அப்படின்னா இது ஒரு பிளான்டு மர்டர். ஒருவேளை அவங்க உண்மையிலேயே தூக்கு போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ வித்யா மரத்துல இருந்து குதிக்கும் போது அவங்களுடைய கழுத்து எலும்பு உடைஞ்சிருக்கணும். அப்படி எதுவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கிற மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு சார். ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா அவங்க செக்ஷுவலி ஆக்டிவ். அது ரேப்பா இல்லை கான்செப்டட் செக்ஸானு இன்னும் ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் ஆகல சார். அவங்களோட பிரைவேட் பார்ட்ல இன்ஜுரி ஆனதுக்கான எந்த ஒரு சைன் மார்க்ஸும் இல்லை சார். மிஸ்ரா, இந்த மர்டரை நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை சால்வ் பண்ண ஃபாரன்சிக்கோட ரிப்போர்ட் தேவை. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் நம்ம கைக்கு எப்போ வரும் தெரியுமா? சீக்கிரமா வந்துடும் சார். மிஸ்ரா, ஒரு வேலை பண்ணுங்க. ஒரு டீமோட மீரட் போங்க. வித்யாவை பத்தின எல்லா டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா இல்லையா, ஒருவேளை வித்யாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லைனா அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்டடா யாராவது இருந்தாங்களான்னு கண்டுபிடிங்க. அவினாஷுடைய ஸ்டேட்மெண்ட் படி வித்யாவோட கசின் சந்தோஷ் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான். நான் இங்க அவினாஷ் கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. நமக்கு கிடைச்சிருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி வித்யா சாகரத்துக்கு 4 to 5 நாளுக்கு முன்னாடி அவ கூட யாரோ செக்ஸ் வச்சிருந்திருக்காங்க. அப்பனா அவனும் இங்கே தான் இருக்கணும். சார் சார், இறந்தவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வித்யா அவ்வளோ நல்ல கேரக்டர் கிடையாது சார். பார்க்குற எல்லா ஆம்பளையும் இம்ப்ரெஸ் பண்ண பாப்பா. அவள் என்ன தான் பண்ணுறான்னு தெரியாது, ஆனால் எல்லா ஆம்பளைங்களும் அவகிட்ட அட்ராக்ட் ஆயிடுறாங்க. முட்டா பையில நடு ரோட்டில் ஏன்டா நின்றுட்டு இருக்க? நகரு, வழியை விட்டு நகரு. நான் சொன்னதும் உன் காதில் விழுகல? ஏய், நான் உன்கிட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு காது கேட்குமா கேட்காதா? யார் நீ? ஆள் தெரியாம மோதாதடா, என்னை விடு. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் பிரியா தானே? நான் PSA மிஸ்ரா, சாரன்பல் போலீஸ் ஸ்டேஷன். உனக்கு வித்யாவை தெரியும்ல, மகேஷோட நீஸ். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதாவது நீங்களும் வித்யாவும் ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி மீட் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். வித்யா எந்த மாதிரி டைப் பொண்ணு? வித்யாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா, இல்லை யாராவது வித்யாவை ஹராஸ் பண்ணாங்களா? சார், வித்யா உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் எந்த பசங்க கூடயும் பழகி நான் பார்த்ததில்ல சார். அதுக்கு மேலே அவள் அதிகமாக யார்கிட்டையும் பேசவும் மாட்டா. ஆனால் அவளுக்குள்ள எப்பயுமே ஒரு பயம் இருக்கும் சார். அவங்க அப்பா அம்மாவை நினச்சி அவள் அழுதுகிட்டே இருப்பா. வித்யா அவங்களோட அங்கிளை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? அவள் சொல்லியிருக்கா சார். அவள் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. அவள் வித்யா தானே உன்னோட கசின் சிஸ்டர்? அவ ஒன்றும் என்னோட சிஸ்டர் கிடையாது. நீ அந்த மாதிரி சொல்றதை நிறுத்து. கடவுள் ரொம்ப கொடூரமானவர். இவ்வளோ அழகான பொண்ணை படைச்சு உனக்கு சிஸ்டரை அனுப்பி வச்சிருக்காங்க. அவளை என்னோட சிஸ்டர்னு சொன்னா உன் பல்லெல்லாம் உடைச்சிருவான்டா. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்போ கோவப்படுற? ஏன்டா என்னாச்சு உனக்கு? அவளை ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ விஷயத்தையும் கெடுத்துருவ போல இருக்கு. வித்யா, என்ன வந்துட்டியா? இந்தா, உனக்காகவே தான் வாங்கி வச்சிருந்தேன். எடுத்துக்கோ. இல்ல, எனக்கு வேணாம். சாப்பிடுமா? இல்ல அங்கிள், எனக்கு பசிக்கல, வேண்டாம். அட என்னம்மா நீ? இந்தா கொஞ்சம் சாப்பிடு. இல்ல அங்கிள், சொன்னா கேளுங்க. இந்தா கொஞ்சமா சாப்பிடு. சாப்பிடு. ஆண்டி வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லியிருந்தாங்க. நான் போய் அதை பார்க்கணும். வித்யா அவங்களோட ஆன்ட்டி அங்கிள் பற்றி சொல்லியிருக்கா. அதனால தான் அவங்க கூட போயிருன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுவே அவளுக்கு ஒரு தொல்லையாக மாறும்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. அப்படின்னா நமக்கு வித்யாவை பத்தி 2 முரண்பாடான விஷயம் கிடைச்சிருக்கு. ஒன்று, வித்யா ரொம்ப பாவப்பட்ட நல்ல பொண்ணு. 2வது, அது அப்படியே ஆப்போசிட். இது ஒவ்வொருத்தருடைய பர்சனல் ஒப்பீனியன். ஆனா இந்த 2 இன்சிடென்ட்ஸும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மகேஷ், சந்தோஷ் 2 பேருமே ரொம்ப மோசமானவங்க. இந்த 2 வெவ்வேறு இன்ஃபர்மேஷன்ல இது ஒன்று மட்டும் கரெக்டா இருக்கு. ஒன்று பண்ணுங்க, இந்த சந்தோஷ் அப்புறம் மகேஷ் அவங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸ், மொபைல் லொகேஷனை கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணுங்க. அப்புறம் வித்யாவுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க சார். சார், அவினாஷோட நெய்பர்ஸ் கிட்ட விசாரிச்சதுல மாலதிக்கு வித்யாவை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்றாங்க. வித்யா வீட்டுல இருக்கிறது மாலதிக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் அவினாஷ் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சுத்தமா பத்தாது. மாலதியை பத்தி நீங்க இன்னும் நல்லா விசாரிங்க. மிஸ் மாலதிக்கு வித்யாவை எந்த அளவுக்கு பிடிக்காதுன்றத முதல்ல நீங்க கண்டுபிடிங்க. அதோட வித்யாவோட அங்கிள் அண்ட் ஆன்டி கிட்ட வித்யாவுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பத்தியும் விசாரிங்க. அதுல லீட் இருக்க வாய்ப்பு இருக்கு. மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. வித்யா அந்த மாதிரி பொண்ணும் இல்லை. ஆனா வித்யாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேற மாதிரி சொல்லுது. வித்யாக்கு ஏதாவது அஃபேர் இல்ல பாய் ஃப்ரெண்ட்?
என்ன எதுக்காக இப்ப பாக்குறீங்க? ஸ்கூலுக்கு போறாங்கிற பேர்ல என்கிட்ட கேட்டா என்ன பண்றான்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. என் நிலைமை இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. மீரட்ல இருந்து கிளம்பி வரதுக்கு முன்னாடி அவ என்னென்ன பண்ணாலோ, வெளியில நம்ம கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சிருக்கா, உள்ள மோசமான பொண்ணா இருந்திருக்கா. அப்பயே வேணான்னு சொன்னேன், கேட்டிங்களா? ஓகே, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கால் பண்ணுங்க. மாலத்திய சர்வைலன்ஸ்ல வைங்க. வித்யா பத்தி நான் சொல்ல விரும்பல, ஆனா மாலத்தி என்னால நம்ப முடியல. அவங்க நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க. அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். சார் வித்யாவோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டமக் அண்ட் பிளட்ல கெமிக்கல் ட்ரேசஸ் இருக்குன்னு சொல்லுது. இந்த கெமிக்கலை ரொம்ப ஈஸியாகவும் வாங்க முடியும், ஸ்வீட் டேஸ்ட்லையும் கிடைக்கும். எதிலாவது கலந்தா அந்த கெமிக்கல் டேஸ்ட்டை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த கெமிக்கல் உள்ள போச்சுன்னா சுயநலவேலேருந்து மயக்கத்தில் கீழே விழுந்துருவாங்க. அப்படின்னா வித்யாவோட கேரக்டரை தப்பா காட்ட போலீஸ் மத்தியில் முயற்சி நடந்திருக்கு. நீங்க ஒன்று பண்ணுங்க, மீரட் இல்லை ஷரான்பூர்ல இந்த கெமிக்கலை யார் அதிகமாக விற்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் பேசுங்க. ஏதாவது லீடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார் வித்யா இறந்த போது சந்தோஷ் மகேஷ் இவங்க 2 பேரோட டவர் லொகேஷனும் ஷரண்பூர்ல இருந்த கோவிந்த்பூர் ஏரியால தான் ஆக்டிவா இருந்திருக்கு. அப்படின்னா இவங்க 2 பேருமே வித்யா கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்காங்க. போய் 2 பேரையும் தூக்கிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இரு. என்னடா வழியை மறைச்சு நின்னுட்டு இருக்க? தள்ளி போடா. ஏய், ஏன்டா அடிக்கிற? ஏய், யாரா நீ? ஏய், யாரா நீ? டேய், அடிக்காதடா. டேய், யாரா நீ? எதனால அடிக்கிற? டேய், என் 2 பசங்களையும் உயிர் போற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணமானவங்களை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மேம், ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க. உனக்கு நடந்த எல்லாத்தையுமே இப்ப மறைக்காம சொல்லு. சார், நான் ரோட்ல நடந்து போயிருந்தேன். முகத்துல துணி கட்டியிருந்தான். என்கிட்ட வந்து என்னை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான். அப்படி அது யாரா இருக்கும்? எதுக்காக ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 பேரையும் தாக்கி அடிக்கணும்? சார், ஒருவேளை இது வித்யா கேஸுக்கு கனெக்டடா இருக்குமோ? யார் வித்யா? வித்யான்ற பேரில் எங்களுக்கு யாரும் தெரியாது சார். இல்லை சார். அவங்க கிட்ட இருந்த எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணு. ஓகே சார். சார் இவங்க மகேஷோட வைஃப் சார், சுமன். இதுல மெமரி கார்டு இருக்கு. இந்த மெமரி கார்டை எங்க வீட்டு அலமாரியில நான் கண்டுபிடிச்சேன். இந்த மெமரி கார்டை என் போன்ல இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். வித்யா குளிக்கும் போது எடுத்த போட்டோஸ் இதுல இருக்கு. என் பையனும் என் ஹஸ்பண்டும் தான் சார் இதை எடுத்திருக்காங்க. நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான் சார். நாங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நீங்க அவளுக்கு சித்தப்பா, அவ உங்களோட அண்ணன் பொண்ணு. உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? என்ன ஆயிடுச்சு? ஏன் இப்ப முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? ஹலோ, கேக்குதா? சுமானுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் வித்யாவை குளிக்கும் போது போட்டோ எடுத்த விஷயம் என் ஒய்ஃபுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் அந்த போட்டோவை ஒரு மெமரி கார்டில் மாற்றி என்னோட கபோர்டுக்கு அடியில் ஒளிச்சு வச்சேன். அவளோட அந்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்கும்போது நான் எப்போ வேணா அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் இல்லையா? ஆனால் நான் நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை. வித்யா என் தம்பி கூட சரண்பூர் போன பிறகு கபோர்டில் நான் ஒளிச்சு வச்சிருந்த மெமரி கார்டை தேடினேன், ஆனால் கிடைக்கல. வீடு முழுக்க தேடிட்டேன், ஆனால் அது கிடைக்கவே இல்லை. வித்யா கிட்ட கூட கேட்டு பார்த்தேன், ஆனால் அவள் இல்லைன்னு மறுத்துட்டா. வித்யா, என் கபோர்ட்ல இருந்து மெமரி கார்டை திருடுனியா? அதை இப்பவே கொடுத்துரு. இல்ல, எனக்கு அப்படி எந்த மெமரி கார்டும் தெரியாது. என்ன திரும்ப வந்துட்டீங்களா? என்கிட்டயா போய் சொல்றியா? வித்யாவை மிரட்டிட்டு அங்க இருந்து வந்துட்டியா இல்ல அவளை கொலை பண்ணிட்டியா? இல்ல சார், சத்தியமா நாங்க யாரையும் கொல்லல சார். சார் அப்புறம் இவன் தான் சார் செஞ்சிருக்கணும். சொல்றா, அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்க நினைச்சவன் தானே நீ? அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணி வித்யா பேருக்கு களங்கம் ஏற்படுத்தினது எங்களுக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாத. சார் சத்தியமா நாங்க அவளை கொல்லல சார். உண்மையிலேயே எந்த பொண்ணுக்கும் என் மேல இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால தான் வித்யாவை வீட்டில் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆனால் அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா. என்னால் அதை சத்தியமாக தாங்கிக்கவே முடியல. அதனால தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணி அவளுக்கு கெட்ட பேர் வர மாதிரி செஞ்சேன். அவ உனக்கு தங்கச்சி வேணும்டா. சத்தியமாக நாங்கள் கொல்லலை சார். என்ன வேணும்? இப்போ எதுக்கு வழியை மறைச்சிட்டு நிற்கிறீங்க? வழியை விடுங்க. ஏய், அந்த மாலதி உனக்கு தெரியுமா? அவகிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அது எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? போலீஸ். எங்கடா ஓட பாக்குற?
இவனை சர்ச் பண்ணுங்க. இது எதுக்காக நீ வச்சிருக்க? எத்தனை பேர் இதை வச்சு அடிச்ச? சார் இவன் என்னுடைய அண்ணன் பிரகாஷ். அப்புறம் இந்த பஞ்சை வச்சு உன்னோட அண்ணன் நிதில், அனில் 2 பேரை காயப்படுத்தியிருக்கான். எதுக்கு? மிஸ்ரா, சுலபமா இவன் வாயை திறக்க மாட்டான் போல் இருக்கு. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. சார் எழுந்துரு. சார் அதுக்கப்புறம் தான் நிதினுக்கும் எனக்கும் என்ன அஃபேரா? மேலே சொல்லுங்க. என்னோட வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு அதுதான். நீயா? பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருக்க. இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நைஸ் பெட்ரூம். உன்னை யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. வா சீக்கிரம் வா. ஏய் இரு, இப்போ என்ன அவசரம்? நான் கொண்டு வந்திருக்க டீலை கேட்டா நீ அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்துருவ. என்ன சொல்ற? இன்னைக்கு என்னோட பிரதர் அனில் ஒன்று சந்தோஷப்படுத்துவான். உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? வெளியில போ. அட என்னப்பா நீ வேற. நீ என்ன மாதிரி பொம்பளைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நமக்குள்ள என்ன நடந்திருந்தாலும் அது இன்னையோட முடிஞ்சுது. இந்த நிமிஷத்தோட உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு உன் முகத்தை இனிமே என்கிட்ட காட்டிடாத. உடனே இங்க இருந்து கிளம்பு. இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றேன்ல. வெளியில போ. சரி சரி, என் முகத்தை காட்டக்கூடாதா? அப்ப இந்த வீடியோ காட்டட்டுமா? நிதினோட பிளாக்மெயில் என்னால் அதுக்கப்புறம் பொறுத்துக்க முடியல சார். அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு கூட டவுட் வந்துருச்சு. அவருக்கு மட்டும் நிதினோட உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா என்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவாரு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வித்யா மேல எப்பயுமே ஒரு கண்ணு வச்சிட்டு இருந்தாரு. இதுக்கு மேல என்னால முடியல. நான் என் அண்ணன் கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டதும் என் அண்ணன் கோவப்பட்டு அந்த 2 பேரையுமே அடிச்சிட்டாரு. ரெண்டாவதா நீ பண்ண தப்பு, உன்னுடைய முதல் தப்பை நீ மறக்க நினைச்சதுதான். அப்போ உன் பிரதர் தான் இந்த 2 பேரையும் அடிச்சது. இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா நீ போலீஸ் கிட்ட வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அது போகட்டும், மறைக்காம சொல்லு. வித்யாவுக்கு உன்னுடைய அஃபேரை பத்தி ஏதாவது தெரியுமா? ஒரு நாள் லாட்ஜை விட்டு வெளியே வரும்போது வித்யா எங்க 2 பேரையும் ஒண்ணா வச்சு பார்த்துட்டா சார். இங்க பாரு, எங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்ததா நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா? உன் அங்கிளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்புறம் உன்னோட அங்கிள் வீட்டுக்கே உன்னை திரும்ப அனுப்பிச்சுடுவேன். வேண்டாம், நான் அதை மாமா கிட்ட சொல்ல மாட்டேன். வித்யா அஷூரன்ஸ் கொடுத்த பிறகும் அவ எங்க உண்மையை உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவான்னு பயந்து உன் அண்ணனை விட்டு நீயே அவளை கொலை பண்ணிரு. இல்ல சார், நாங்க அப்படி எதுவும் பண்ணல சார். அப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? வித்யாவை அந்த 2 பிரதர்ஸுக்கும் பலிகடை ஆக்குனீங்களா? இல்ல சார், நானே அந்த 2 பிரதர்ஸோட சுயரூபம் தெரியாம அவங்க வலையில போய் சிக்கிக்கிட்டேன். நான் எதுக்கு வித்யாவை மாட்டி விடணும்? இப்போ உனக்கு வித்யா பாவமா தெரியறாங்களா? வித்யாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து நீ அந்த கிரிமினல்ஸ் கிட்ட ஒப்படைக்கும் போது வித்யா உனக்கு பாவமா தெரியலையா? நீ எங்க கிட்ட மறைக்காம முதல்ல உண்மையை சொல்லு. வாயை திறந்து பேசு. சொல்லடி. எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ எங்க இருந்து அந்த ஹெர்ப்ஸை வாங்கினன்னு. அந்த மருந்தை உன்கிட்ட வித்தவன் எங்களுக்கு அடையாளம் காட்டிட்டான். இதுக்கு மேல போய் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. சொல்லு, எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். சார், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். வித்யாவை என்ன பண்ணன்னு சொல்லு. சார், அன்னைக்கு ஒரு நாள் நானும் வித்யாவும் மார்க்கெட் போயிட்டு திரும்ப வரும்போது சாரி. ஏய் நீ எங்க போற? அந்த பொண்ணு கூட ஃபன் பண்ணணும், ஏற்பாடு பண்ண. முட்டாள்தனமா பேசாத. அவ சின்ன வாய் பொண்ணு. மூடு, ஸ்மார்ட்டாலாம் ட்ரை பண்ணாத. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. தயவு செஞ்சு அவளை விட்டுடு. அவ பாவம் சொன்னா கேளு. ஆனால் இதை கொஞ்சம் பிடிங்களேன். நான் நினச்சா இந்த வீடியோவை சிட்டி ஃபுல்லாக வைரல் ஆக்க முடியும். அப்புறம் இந்த உலகமே ஒன்றைத்தான் பார்க்கும். அதெல்லாம் உனக்கு சின்ன ப்ராப்ளமாக மட்டும் இருக்காது. எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிற? நாளைக்கு உன் வீட்டுக்கு வருவோம், எல்லாமே ரெடியாக இருக்கணும். வித்யா, இந்த டீ குடி. ஏய் எங்கே போயிட்டுருக்க? அமைதியாக இங்கே நின்று வேடிக்கை பாரு. வித்யா கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்ச அப்புறம் அவளுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு. ஆனால் அவளுக்கு என்ன நடந்துச்சு, யாரு பண்ணாங்க, அவளுக்கு எந்த விவரமும் தெரியல. அதை பற்றி என்கிட்ட கூட அவ கேட்டா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கூட நித்தினா அவங்க அண்ணனும் அடிக்கடி வீட்டுக்கு வந்து வித்யா கிட்ட தப்பா நடந்துக்குவாங்க. இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள்லயே வித்யாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க சார்.
ஆனா சார் இந்த மர்டர்ல எனக்கும் எங்க அண்ணனுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நாங்க எந்த தப்பும் செய்யல. நீ என்ன தப்பு செஞ்சேன்னு உனக்கே தெரியலையா? உன்னால ஒரு பாவப்பட்ட அனாதை பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிருக்கு. மிஸ்ரா, நிதின் அப்புறம் அவங்க அண்ணன் அவங்க 2 பேரையும் பிளாக்மெயில் அண்ட் ரேப் கேஸ்ல உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்து ஜெயில தள்ளுங்க. சொந்தக்காரங்க கிட்ட நாங்க எதிர்பார்த்ததெல்லாம் வெறும் பாசமும் அரவணைப்பும் மட்டும்தான். ஆனா எனக்கு கிடைச்சதெல்லாம் வெறும் துரோகம் மட்டும்தான். என்னுடைய உடம்ப மோசமானவங்களோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக என்ன ஒரு பலியாட அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. நான் மனுஷி தானே, இல்ல கனவே இல்லாத ஒரு கல்லா? எல்லாத்தையும் சொல்லு. வாயை திறந்து சொல்லுடா. வாயில என்ன புழுக்கட்டியா வச்சிருக்க? கேட்கறல, சொல்லுடா. சார், எங்களுக்கு ஆசை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு சார். மாலதிக்கு அப்புறம் வித்யாவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால நாங்கள் அவளை ரேப் பண்ணிட்டோம். நாங்கள் அவளை கொல்லலை சார். எங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்கள் எதுக்கு சார் அவளை கொலை பண்ணணும்? வித்யாவுக்கு எங்களோட பேரோ முகமோ எதுவுமே தெரியாது சார். வித்யாவுக்கு தான் உங்க பேரோ முகமோ எதுவும் தெரியாது. ஆனா மாலதிக்கு உங்க பேரோ முகமோ தெரியும்ல. இல்ல சார், நாங்கள் வித்யாவை கொல்லல. வித்யா கொலை செய்யப்பட்ட நாள் அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருந்தோம் சார். சிங், இன்னும் நல்லா அடிங்க. மிஸ்ரா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்றத அந்த சினிமா ஆளுக்கு போய் வெரிஃபை பண்ணுங்க. ஓகே சார். சார் சார் அனில் நிதின் உண்மையை தான் சொல்கிறாங்க. வித்யா மர்டர் ஆனப்போ சினிமா ஹால் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தேன். இவங்க 2 பேரும் அங்கே தான் இருந்திருக்கானுங்க. அப்போ இவங்க 2 பேரும் வித்யாவை கொல்லலைன்னா அப்போ யார் தான் கொண்டு இருப்பாங்க? சார், நம்ம சைட்ல இந்த பாடியோட பிக்சர் அப்லோட் பண்ணியிருந்தோம் சார். நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அவனோட பேரு பாபு குஜர். அவன் ஒரு ஹிஸ்டரி சீட்டர். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 3 மாசத்துக்கு முன்னாடி பாபு குஜரோட ட்ரக் ஏறி தான் வித்யாவோட பேரண்ட்ஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ட்ரக் டிரைவர் தான் இந்த பாபு குஜர். அப்புறம் பாபு குஜர் ஒரு வாண்டட் கிரிமினல். 6 மாசமா யாருக்கும் தெரியாம தலைமறைவா இருந்திருக்கான். இந்த பாபு தான் வித்யாவோட பேரண்ட்ஸை ட்ரக் ஏற்றி கொண்டு இருக்கான். அப்புறம் பாபு கொலை செய்யப்பட்ட இடம் வித்யா இருந்த கோவிந்த்பூர்ல. கண்டிப்பா கோ இன்சிடென்ட்ஸ் கிடையாது. சாகும்போது அவன் என்ன பேர் சொன்னா? கணேஷ் கிட்ட. கணேஷ் கிட்ட. அதுக்கு என்ன அர்த்தம்? சார் அதை பற்றி எங்களுக்கு எதுவும் கிளியராக தெரியல சார். ஆனால் பாபுவோட அட்ரஸை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அங்கே தான் நாங்கள் போகிறோம். வீடு எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு சார். அங்கே இந்த வீடு தான் சார். லாக்கை யாரோ உடைச்சிருக்காங்க. இங்க யாரோ நமக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்காங்க. உள்ள போய் என்னன்னு செக் பண்ணுங்க. நீங்கள் சரியாக சொன்னீங்க சார். யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. நாம தேடி வந்ததை அவங்க எப்போவோ எடுத்துட்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் இந்த வீட்டை ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. கமான். கண்டிப்பா இந்த கேஸ்ல ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கணேஷ் கிட்ட. கணேஷ் கிட்ட. கணேஷ். இந்த கணேஷுக்கு பின்னாடி ஏதாவது ஒளிஞ்சிருக்கா? சார் சார் இது ஸ்பை கேமரா. இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒருவேளை இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு தான் பாபு அப்படி சொன்னானா? இருக்கலாம். கண்டிப்பா கில்லர் இந்த ஸ்பை கேமராவை எடுக்க தான் இங்க வந்திருப்பான். பாபு இதுக்காக உயிரையே விட்டுருக்கானா? கண்டிப்பா இதுல ஏதோ முக்கியமானது இருக்கு. இப்ப சொல்லு. கான்பூர் டெல்லி ஹைவேக்கு எல்லா நிலத்தையும் கவர்மெண்ட் வாங்கிருச்சு. காம்போசிஷனுக்காக எல்லாருக்கும் அமௌண்ட் கொடுத்தாங்க. ஆனால் எங்களுடைய நிலத்தை எடுத்துக்கிட்டு கம்மியாக தான் அமௌண்ட் கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா சார்? என்னுடைய அண்ணன் தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார்? என் அண்ணன் எனக்கு சேர வேண்டிய எல்லா நிலத்தையும் அவனே எடுத்துக்கிட்டான். அதனால தான் அவனை பழி வாங்கணும்னு நினச்சேன். பாபு கிட்ட பணத்தை கொடுத்து அவங்கள ஃபேமிலியோட கொல்ல பிளான் பண்ணேன். அவள் உயிரோடு இருந்தால் எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவளுக்கு தான் போய் சேரணும்.
அதுக்கும் மேலே இந்த பாபு தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் என்கிட்ட பணம் கேட்டு என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான் சார். எனக்கு பயமாக இருந்தது. எங்கே நான் பணம் தராமல் போயிட்டா போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவானோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு சார். அப்போ தான் எனக்கு வித்யா கால் பண்ணான். என்னை இந்த வீட்டில் இருந்து கூப்பிட்டு போக சொல்லி கால் பண்ணான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாபு கிட்ட சொன்ன பிளான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வித்யாவை கொண்டுட்டு ப்ராப்பர்ட்டியவும் பணத்தையும் எடுத்துக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பாபு என்னைய மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். 15 லட்சம் தரலன்னா போலீஸ்கிட்ட போவேன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த பாபு என்னை நிம்மதியாக விடுற மாதிரி தெரியல. அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான். என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நீ 15 லட்ச ரூபா தரலன்னா நான் போலீஸ்கிட்ட போவேன்னு மிரட்டுறான். அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன்? அவனும் என்னை விடுற மாதிரி தெரியலை. என் அண்ணனையும் அவங்க மனைவியவும் கொண்ட எனக்கு பாபுவை கொல்ல தெரியாதா என்ன? அவனுடைய வீட்டு கதவை உடச்சி உள்ளே போய் எவிடன்ஸ் எங்கே இருக்குன்னு வீடு முழுக்க தேடினேன். ஆனால் எதுவும் கிடைக்கல. வித்யாவை கொலை செஞ்சவங்களை கண்டுபிடிச்சிருவோன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு பாவப்பட்ட பொண்ணோட வாழ்க்கைய அவங்க குடும்பத்துல இருக்கிற சொந்தக்காரங்களே சேர்ந்து நாசம் பண்ணியிருக்கீங்க. ஒரு குடும்பத்துல 1-2 கெட்டவங்க இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு அப்பாவி பொண்ணை குடும்பமா சேர்ந்து இப்படி இறக்கமே இல்லாம அழிச்சிருக்கீங்கன்றதை இப்பதான் கேள்விப்படுறேன் நான். ஜெயில்ல போய் கஷ்டப்பட தயாராரு. அவினாஷ், மகேஷ், சந்தோஷ், நிதின், பாபு இவங்க எல்லாரையும் மிருகம்னு கூப்பிட்டா அது அந்த மிருகத்துக்கு தான் அசிங்கம். ஏன்னா மிருகங்கள் தற்காப்புக்கு தான் தாக்கும். உயிருக்கு ஆபத்தான சூழல்ல தான் மிருகங்கள் நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். ஆனா மனுஷங்க எப்பவுமே அப்படி இருக்கிறது இல்ல. தன்னோட தேவைக்காக அவங்க எப்பவுமே இன்னொரு உயிரை அவங்க துன்புறுத்துவாங்க. இந்த எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மேலோங்கி வரும்போது அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சமிக்கை ஒளி அடிக்கணும். இன்னொரு சக மனுஷனை அவன் தேவைக்காக பயன்படுத்தக்கூடாது. உங்ககிட்ட இருந்து விடைபெற போது நான் அனுப் சோனி. அடுத்த கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல ஒரு புது கேஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் சரி உங்க ஃபேமிலியும் சரி எப்பவுமே பாதுகாப்பா இருங்க. கிரைம் பேட்ரோல் அலர்ட் பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.